எங்கே மேலே கூடு கட்டியிருக்கு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5. நான் உங்கள் க்ளோரி. இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் நான் உங்கள் க்ளோரின்ட்டு. ஓகே, சரி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் க்ளீனிங் பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதுன்னா, என்னுடைய கிச்சனில் ஏற்கனவே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே கரைன்னு ஆக்கி வச்சுருக்காங்க. மேலே செல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறமா கிச்சன்லேயும் சரியான எண்ணெய் பிசுக்கு. ஜன்னல்லேருந்து டைல்ஸ்லேருந்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து கூடெல்லாம் கட்டிட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது அது குட்டியை தூக்கிட்டு வீடை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு, வீடு வேண்டான்ட்டு. சரி, நம்ம என்ன பண்ணுறது, அந்த வீடு எடுத்து அப்புறமா தூக்கி தான் போட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஈர துணியை வச்சு தொடச்சி அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டோம். பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சோப்பு, சாதாரணமாக பாத்திர கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சோப்பை போட்டு தான் நான் ஃபுல்லாகவே அந்த கறியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டீலில் இருக்கிற ஸ்க்ரப்பு, அப்புறமா அந்த ப்ரெஷ்ஷு அதெல்லாம் வச்சு தேய்ன்னு நான் சேமனாக தான் தேய்ச்சாங்க. ஏன்னா அவங்க தான் மேலே ஏறி க்ளீன் பண்ண முடியும், பாவம் அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இது என்னென்னா, நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு, நாங்கள் அர்ஜெண்ட்டாக வீடு பார்த்துட்டு நம்ம காலி பண்ணி வந்ததுனால இந்த வீடை வந்து க்ளீன் பண்ணுறது எங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அன்றைக்கி நான் வரேன்னு சொன்னேன், என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால தான் க்ளீன் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த டைல்ஸ் சந்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. இந்த செல்ஃப் எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கால் படிஞ்சு போய் அவ்வளோ அழுக்கு தேய்க்க வந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்ல, எடுக்க வந்துக்கிட்டே இருக்க சொல்கிற மாதிரி இது தேய்க்க அந்த எண்ணெய் பிசுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எதுவுமே தொட முடியல கிச்சனில், அதுதான் உண்மை. எங்களுக்கு அப்படியே உள்ளே போனாலே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். இது மாதிரி எண்ணெய் பிசுப்பெல்லாம் இந்த 60 ரூபாய் ஆகிடும் பார்த்தீங்களா நம்மளுக்கு, அது மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இருந்த எல்லா பாத்திரத்தையும் நாங்கள் கழுவி ரீப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா கொண்டு வந்தது எல்லாமே ரொம்ப டஸ்ட்டு வேறு, அழுக்காக வேறு இருந்துச்சு. அதனால் எல்லா பொருளுமே, கழுவி இருந்த பொருள் எல்லாமே நாங்கள் கழுவினோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைல்ஸில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங்கே இருக்குது. அந்த ஸ்டிக்கரிங் வாங்கி ஒட்டிட்டா கூட நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து இந்த எண்ணெய் பிசுப்பு இது மாதிரி அழுக்காக ரொம்ப கேவலமாகலாம் அது ஆகாது. அதனால் ஒரு ஸ்டிக்கர் தான், ஒரு 35 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கி ஒட்டிட்டோன்னா கேஸ்க்கு பின்னாடி அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் வந்து படியாது. நம்மளுக்கும் வேலை மிச்சம். அது கிழிச்சு போட்டால் போதும், அதுதான் உண்மை. அதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலும் சரி, ஓன் ஹவுஸில் இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நானே தர்மக்கோலில் செஞ்ச அந்த செல்ஃபை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன், கவர் போட்டு. இதெல்லாம் நான் எப்போமோ வாங்கின பொருட்களெல்லாம் எனக்கு யூஸ் ஆகிடுச்சுங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன், வாங்காமல் வரமாட்டேன். என்னுடைய கண்ணுக்கு தான் எல்லாமே கம்மியாக விலையாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இது வந்து எப்போமோ வாங்கினது, இந்த ட்ரே பார்க்க அழகாக இருக்கணும்னு நான் அந்த ட்ரே வாங்கியிருந்தேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் தான் ஐடியாவில் வாங்கினேன். இது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக விஆர் மால் க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து லாக்டவுனோட இப்போ மாலெல்லாம் திறக்க மாட்டாங்க, பூட்டிட்டாங்க. அப்போது வந்து நான் வாங்கிட்டு வந்தது அந்த லைட் வச்சு, அதான் மெழுகுவத்தி வச்சு யூஸ் பண்ணுறது வந்து நான் எவ்வளோனா 150 ரூபா எவ்வளோ தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஆஃபரில் கிடச்சிச்சு. ஆனால் அதோடைய விலை 200 ரூபா. ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஹோம் சென்டரில் நான் ஒரு பொருள் கூட வாங்கினதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது இது சூப்பர் 99ல் வாங்கினேன். இதோடைய விலை வந்து 189 ரூபா. இது வந்து செராமிக் பவுல் தான், நம்ம எப்படி வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. இது 2 வாங்கியிருந்தேன் நான். எனக்கு இது ரெண்டுமே நல்ல விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போன
நாளோட அதுக்கு அடுத்தது சென்னையில் லாக்டவுன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் மால் எதுவுமே திறக்கக்கூடாதுன்ட்டு. அதான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம நல்ல வேலை லாஸ்ட்டாக நம்ம தான் வீடியோ போட்டோம் விஆர் மாலெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மணி பிளான்ட் தான் போட்டு வைக்க போகிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மணி பிளான்ட் போட்டு வைக்கும்போது. நான் நிறைய பிளாஸ்டிக்ஸு அப்புறமா என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் கழிச்சிட்டேன். என்னுடைய கிச்சனே இப்போ ரொம்ப காலி ஆகிடுச்சு. ஃபுல்லாக டோட்டலாக எல்லா பொருளுமே நான் வந்து தூக்கி போட்டேன். நம்ம ஸ்வீட் வாங்கும்போது அப்புறமா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது நிறைய டப்பா அங்கே வந்து நம்மளுக்கு கடை இருக்கும் பார்த்திங்களா, அந்த டப்பாவை எல்லாமே நான் கழிச்சு தூக்கி போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி பிளான்ட் நம்ம வந்து இதில் வச்சுட்ருக்கோம். இது பாட்டில்லையே நல்லா வளர்ந்த ஒரு மணி பிளான்ட். அதனால் இந்த பாட்டில் போட்டு வைக்கலான்ட்டு நான் போட்டு வச்சேன். 2ஆக கட் பண்ணிட்டேன் நான், ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய பீஸ் இருந்துச்சு. 2-3 வாங்கிதான் கூட நல்லா தான் இருந்திருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும், நமக்கு ஒன்று போதுன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த அளவு தான் என்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு. அதனால் நான் சிம்பிளாக வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. யார் யாருக்கு இது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அந்த பாட்டுக்கு நம்ம கீழே வைக்கிறதுக்காக இது வந்து பழைய பூரிக்கட்டை, அதாவது சப்பாத்தி மாவு போட்டு தரட்டும் பார்த்திங்களா, அந்த கட்டை. அதில் நான் ஏற்கனவே ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் பழசானாலும் நான் திரும்பி ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அது ஒரு டெக்கரேஷனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். டிஐஒய் நிறையா இருக்கும் என்கிட்ட, அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது சிங்கு கீழே அப்பா, இது துரு எடுக்கிறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. விடிய விடிய செஞ்சுருக்கோம் இதோடைய வேலைகளெல்லாம். அதுக்கடுத்து தண்ணியும் கொஞ்சம் லீக் ஆச்சு. அந்த என்னமோ எம்சில் சொல்லுவாங்களே அதெல்லாம் போடணும். அதுக்கடுத்தது சிங்குக்கு கீழே நான் ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். சிங்குக்கு கீழே டெய்லியும் நீங்கள் வாரம் வாரம் கண்டிப்பாக தொடங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே இருந்தவங்க துடைக்காமல் விட்டுருக்காங்க. நான் என்னுடைய பழைய வீட்டில் இது மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக துடைப்பேன். அதாவது ஸ்டீல் டைப்பில் இருக்கிற சிங்குக்கு வந்து நீங்கள் அடியில் துடைச்சே ஆகணும். இப்போ கடப்பாக்கல்லில் இருக்கிற சிங்குக்கெல்லாம் நீங்கள் துடைக்கவே தேவையில்லை. ஏன்னா அது வந்து அவ்வளோ அழுக்கெல்லாம் ஆகாது. இது வந்து கண்டிப்பாக துருப்பிடிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன சொல்ல, கன்றாவியாக இருக்க சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அது ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ மேலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் துடைச்சேன், அப்புறமா சாம் துடைச்சாங்க. நல்லா இந்த என்ன பண்ணேன்னா நான் துணி துவைக்கிற அதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பவுடரு, சோப் பவுட்ரு, அதை வச்சு தான் துடைச்சி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தோம் நாங்கள். வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஒரு வீடுங்கும் போது நம்ம சும்மா பெருக்கி ரூமை தொடச்சி சும்மா ஒற்றை அடிச்சிட்டா மட்டுமே சுத்தம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சுத்தம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க ஒரு செவுத்துல இந்த டைல்ஸ்லேருந்து சிங்கிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்கணும். அதில் எல்லாமே அழுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்கு வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ண வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சுத்தமாக வச்சுட்டு போகணும். இப்போ வந்து அடிக்கடி மாற்றிட்டு இருக்க முடியாது. இந்த சிங்கு ஏரியாவும் சரி, அந்த பேஷனும் சரி மாற்ற முடியாது. ஒரு வாட்டி தான் பர்மனெண்ட்டாக வைக்க முடியும். அப்போ அது வந்து நம்ம ஹவுஸ் ஓனருக்கும் தொல்லையாக இருக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன க்ளோரி நீ இந்த வாடகை வீட்டுக்கு இப்படி பண்ணுற, இப்படி பண்ணாத, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, நம்ம சொந்த வீடா அது அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லை, எப்போவுமே இது வந்து நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு எங்கள் பாஸ்டர் ஐயா சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற வாடகை வீடை ஒழுங்காக வச்சுக்கிட்டா ஏசுப்பா நமக்கு சீக்கிரமாக சொந்த வீடு தருவாருன்ட்டு. அப்படி இல்லை, இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவரை நம்ம தான் இருக்க போகிறோம். அது நம்ம வீடு தான், நம்ம தானே வாடகை கொடுக்குறோம். அப்போ அது நம்ம வீடு தான். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த செம்பு பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்ட்டு. இது என்னென்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ஆனால் லெமன் மட்டும் செலவாகும், அவ்வளோதான். இப்போ லெமன் நாங்கள் ஜூஸ் போட்டனால லெமன் இருந்துச்சு. தூள் உப்பை வச்சு நல்லா லெமனில் நல்லா தொட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நினச்சோங்களுங்களேன், அந்த செம்பு பாத்திரம் அப்படி பளபளன்னு இருக்கும். நம்ம நீங்கள் எதுவுமே காசு கொடுத்து வெளியில் வாங்கவே தேவையில்ல. இந்த உப்பு லெமனும் நம்ம வீட்டில் இருந்தாலே இதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பளிச்சுன்னு ஆகிடும். இப்படி தான் இந்த செம்பு பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்த பாக்ஸ்லேயே இப்படி தான் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம சோப்பு கெமிக்கல் போட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இதில் வந்து ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு கசப்பு, அப்படியே சோப்பு எடுத்து வாயில் மென்ன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த செம்பு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பும் லெமனும் வச்சு தான் தேய்ச்சி எப்போவுமே க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் சொன்னீங்க சிஸ்டர்ஸ் எல்லாம், நாங்கள் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம் க்ளோரி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இது நாங்கள் மெயினாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளேயும் அதே மெத்தட் தான், இதே வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உழைக்கும். இது சோப்பே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கெமிக்கல் நாட் அலோட் இதில். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க எங்களுடைய கிச்சனெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து ரெடி பண்ணோம். உங்களுக்கு சீக்கிரமாக நான் கிச்சன் டூர் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டுருக்கு. எப்போ எப்படி அப்படின்லாம் சொல்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா டேட் எல்லாம் சொல்லிட்டா நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க.
முடிஞ்ச அளவுக்கு நான் கிச்சன் டூர் வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதாவது இந்த மாதத்துக்குள்ளே நான் போட்டுடுறேன், ஓகேவா? இப்போ தாங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா கிச்சனை அவ்வளோ க்ளீன் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்தோம். அதோடைய மன திருப்தி வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது எனக்கு புரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது அந்த அழுக்கு, அந்த கருப்பு, அந்த எண்ணெய் பசை சொல்லுவாங்களா, எண்ணெய் பசை, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோன்னே அந்த கிச்சனே ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா இப்போ இந்த பாத்திரம் எவ்வளோ பலன்னு இருக்குது. லெமனுக்கு உப்புக்கு அவ்வளோ பவர். இப்படி தாங்க விடிய 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 கிச்சன் க்ளீன் பண்ணோம். நீங்கள் மறக்காமல் என்னுடைய கிச்சன் க்ளீனிங்கில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். இதை நான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்குக்கு ஏரியா கீழெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கர்ப்பம்பூச்சி வராது. நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கலாம். நம்ம வீடு சுத்தமாக இருக்கும், பார்க்குறவங்களும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் நான் பல விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோ பார்க்க எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும். என்னுடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், நான் ஃபுல்லாக காட்டலை. இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் கிச்சன் டூரில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறேன். இது வெறும் 4 மாடலர் கிச்சன் தான். நம்மளுக்கு கேபினெட் கிடையாது, மாடலர் கிடையாது, பேசிக்காக ஓப்பன் கிச்சனில் இருக்கிறது தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கையோடையே சமைச்சு முடித்தோடனே எல்லாத்தையுமே தொடச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டபுள் வேலை இழுக்காது. எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி கழுவி பக்காவாக வச்சுட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட